ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நாம் இப்போது எலைட் வால்யூம் ப்ரொஃபைல் இண்டிகேட்டரில் இருக்கோம். நம்மளோட ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம் லைஃப் டைம் எடுத்தவங்களுக்கு நம்ம இது ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைம் ஃப்ரேம் ப்ரொஃபைல்ஸும் வரும். டெய்லி டைம் ஃப்ரேம், நார்மலாக இன்ட்ராடே ப்ரொஃபைல், அதை தான் நம்ம இப்போ பாஸ்ட் 9 வீடியோஸாக பார்த்தோம். இது வந்து வீக்லி ப்ரொஃபைல் வரும், மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி. இதெல்லாமே ஸ்டாக் ட்ரேடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங்கு, இன்வெஸ்டிங் எல்லாத்துக்குமே. அதை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, NISMன் சான்றிதழ் மற்றும் RIASPன் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.comல நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இப்போது எலைட் வால்யூம் ப்ரொஃபைல் ப்ரோவோட பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம என்னென்ன இருக்குங்கிறத செக் பண்ணிடலாம். உள்ளே போனீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமானது. டெய்லி அப்படிங்கிறது நார்மலாக வந்து ஒரு நாளில், டெய்லி அப்படின்னா நீங்கள் டெய்லிக்கான ப்ரொஃபைல்னு எடுத்துக்காதீங்க, ஒரு நாளில் கிரியேட் ஆன ப்ரொஃபைல். ஸோ அப்போது நம்ம எல்லாமே ப்ரீவியஸ் டேவோட ப்ரொஃபைல் வச்சு தான் நெக்ஸ்ட் பீரியடுக்கான, ப்ரீவியஸ் பீரியட் வச்சு தான் நெக்ஸ்ட் பீரியடுக்கான டெசிஷன் நம்ம எடுக்கிறோம். அப்போ டெய்லினா நேற்று வந்து கிரியேட் ஆன ப்ரொஃபைல், அதை வச்சு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறோம். நேத்தோட லெவல்ஸை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ரீடெஸ்ட் என்ட்ரிஸோ பிரேக் அவுட் என்ட்ரிஸோ எடுக்க போகிறோம். வீக்லினா 1 வீக்கில் கிரியேட் ஆன ப்ரொஃபைல். இப்போ நான் வீக்லி வச்சிட்டேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 ட்ரேடிங் டே. இந்த 5 ட்ரேடிங் டேவும் சேர்ந்து கிரியேட் ஆன ப்ரொஃபைல். இதை யூஸ் பண்ணி, இதோட லெவல்ஸை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் பீரியட் வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் மந்த்லி வைக்கிறேன். மந்த்லி வச்சிங்கன்னா 1 மந்த்துக்கான ப்ரொஃபைல். இப்போ பாருங்கள், இந்த ஹோல் மந்த், நவம்பர் மந்த் இங்கே ஆரம்பித்து இங்கே முடியும் போது இந்த ப்ரொஃபைல் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் பீரியடில் நம்ம என்ன பண்ணலாம், இதில் கிடைக்கிற லெவல்ஸு, POC, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்தால் அது, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் பீரியடை எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதே இது பாருங்கள், குவார்ட்டர்லி. குவார்ட்டர்லி எதுக்கு வைக்கிறோன்னா, நமக்கு ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ அப்போ எவ்ரி குவார்ட்டருக்கு நம்ம பார்க்குறதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து டெய்லி சார்ட் வச்சோம்னா நமக்கு இன்னும் கிளியராக தெரியும். இப்போ பாருங்கள், எவ்ரி குவார்ட்டருக்கு ஒரு ப்ரொஃபைல். அதாவது அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு ப்ரொஃபைல், ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு ப்ரொஃபைல், ஏப்ரல்லேருந்து ஜூன் எண்டு வரைக்கும் ஒரு ப்ரொஃபைல், அப்புறம் ஜூலைலேருந்து செப்டம்பர் எண்டு வரைக்கும் ஒரு ப்ரொஃபைல். அப்போ ப்ரீவியஸ் பீரியட் ப்ரொஃபைலும் அதில் இருக்கக்கூடிய லெவல்ஸையும் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் பீரியடில் நம்ம ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். குவார்ட்டர்லி. அடுத்து ஹாஃப் இயர்லியும் வச்சுருக்கேன். அது ஒரு அடிஷ்னல் தான். அதுக்கு விட்டிங்கன்னா இயர்லி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஹாஃப் இயர்லி. ஹாஃப் இயர்லி ப்ரொஃபைல் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ ஹாஃப் இயர்லி ப்ரொஃபைல்னால் எவ்ரி 6 மந்த்ஸுக்கு ஒரு ப்ரொஃபைல். நான் இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ப்ரொஃபைல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இயர்லி ப்ரொஃபைல், ஏன்னா நான் இன்வெஸ்டிங்கில் பண்ணுறது மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இன்வெஸ்டிங்க்கு இயர்லி ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து கன்சால்டேஷன் இயர் இந்த ஸ்டாக்குக்கு. நான் இதை வந்து இப்போ டெய்லியிலேருந்து நான் வீக்லிக்கு மாற்றுறேன் பாருங்கள். நீங்கள் ப்ரொஃபைல் வந்து எந்த டைம் ஃப்ரேம் வேணால் வச்சுக்கலாம். சார்ட் டைம் ஃப்ரேம் எந்த டைம் ஃப்ரேம் வேணால் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இயர்லி ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்க, நீங்கள் டெய்லி சார்ட்லேயும் பார்க்கலாம், நீங்கள் 15 மினிட்ஸ் சார்ட்லேயும் வந்து பார்க்கலாம் இயர்லி ப்ரொஃபைலை. ஓகேங்களா? கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ நாள் இல்லை, அதனால் உங்களுக்கு ஷோ பண்ணல. ஸோ நீங்கள் வந்து 1 ஹவர் சார்ட்டில் பார்க்கலாம், எதில் வேணால் நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல இயர்லி ப்ரொஃபைலை நான் 1 ஹவர் சார்ட்டில் வச்சுருக்கேன். இயர்லி ப்ரொஃபைல் இருக்குது, சார்ட் டைம் ஃப்ரேம் வந்து 1 ஹவர் வச்சுருக்கேன். அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து இயர்லி ப்ரொஃபைலை டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்ப்பேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து ரீடெஸ்ட் என்ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுபடி இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னாக்கா, இது முடிஞ்சவொடனே தானே நமக்கு இந்த ப்ரொஃபைல் வருது. அப்போது இது என்ன அப்படின்னாக்கா, இதில் ஏதாவது லெவல்ஸு இங்கே வந்து ப்ரீவியஸ் இதோட வேல்யூ ஏரியா ஹை இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல பாருங்கள், நம்மளோட இம்பேலன்ஸ் ஜோன் இருக்கும். ஃபுட் பிரிண்ட் நான் ஆன் பண்ணுறேன். ஃபுட் பிரிண்ட் ஆன் பண்ணால் இந்த இடத்துல வந்துட்டு ஃபுட் பிரிண்ட் ஜோன் இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் பீரியட் ஹை, ப்ரீவியஸ் பீரியட் லோ, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, அது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இது எல்லாத்தையும் நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு
ப்ரீவியஸ் பீரியட் ஹை தான் இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் இது ரிவர்ஸ் ஆகி போகுது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி போன இன்ட்ராடேலே பார்த்தோம். இந்த இடத்துல வந்து டெஸ்ட் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ப்ரீவியஸ் பீரியட் ஹைக்கு மேலே ப்ரைஸ் போயிடுச்சு. இங்கே ரீடெஸ்ட் ஆகுது. சேம் டைரக்ஷன் போகுதான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இஎம்ஐ 9 யூஸ் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், ரீடெஸ்ட் ஆகிட்டு சேம் டைரக்ஷன் போகும்போது இஎம்ஐ 9லேயே நம்ம வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு போய் நம்ம இஎம்ஐ 9 ஆப்போசிட் கட் ஆகும்போது நம்ம எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் ப்ரொஃபைலோட லெவல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த வருஷம் பாருங்கள், போன பீரியட் ப்ரொஃபைலில் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு லெவல் இருக்குது. ஓகேவா? வேல்யூ ஏரியா ஹை இருக்குது. இப்போ வேல்யூ ஏரியா ஹையில் டச் பண்ணிவிட்டு மேலே போனால் நமக்கு என்ன என்ட்ரி? பை என்ட்ரி. ஸோ வேல்யூ ஏரியா ஹை பாருங்கள், டச் பண்ணிட்டு இங்கே போகும்போது என்ட்ரி, திரும்ப இங்கே டச் பண்ணிட்டு போகும்போது என்ட்ரி, திரும்ப இங்கே டச் பண்ணிட்டு போகும்போது என்ட்ரி. உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா வேல்யூ ஏரியா ஹை ரீடெஸ்ட் ஆகிட்டு புல்லிஷ் க்ளோஸ் 9 இஎம்ஐக்கு மேலே கொடுத்துருச்சு. திரும்ப போகும்போது நீங்கள் இந்த என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அப்போ இந்த லெவல்ஸ் ப்ரீவியஸ் பீரியடோட லெவல்ஸோட ரீடெஸ்ட் என்ட்ரி அண்ட் பிரேக் அவுட் என்ட்ரியை வந்து நம்ம அழகாக ட்ரேட்ஸாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த இது பாருங்கள், ப்ரீவியஸ் பீரியட் தான் நம்ம ஆனில் வச்சிருக்கோம். பிஓசியை பிரேக் பண்ணுது ஃபர்ஸ்ட் கேண்டிலே. நெக்ஸ்ட் பீரியட், அதாவது நெக்ஸ்ட் வருஷம் ஓப்பன் ஆகும்போது பிஓசியை பிரேக் பண்ணுது. அப்போ பிஓசி பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? பை சைட் போகும். மூவிங் ஆவரேஜ் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, பை சைட் நம்ம போயிடுறோம். திரும்ப பாருங்கள், ரீடெஸ்ட் பிஓசி வந்து தொட்டுட்டு வேல்யூ ஏரியா ஹை பிரேக் பண்ணுது. எம்ஏ கிராஸ் ஓவர் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல எம்ஏக்கு மேலே ப்ரைஸ் போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஹை கட் பண்ணால் மொமெண்டம் என்ட்ரி. திரும்ப பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது. இது கன்ஃபர்மேஷன் மேலே போகல. திரும்ப இந்த இடத்துல பாருங்கள், பிரேக் அவுட் ஆகும்போது பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப சேம் டைரக்ஷன் போகுது. அப்போது நமக்கு அது என்ட்ரி. அப்போ அந்த லெவல்ஸுக்கு கரெக்டாக ரியாக்ட் ஆகும். அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எத்தனை பீரியட் போனாலும் அப்படி தான் ரியாக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த வருஷம் பாருங்கள், போன வருஷத்தோட லெவல்ஸ் தான் இருக்குது இல்லைங்களா? பிஓசி கிட்ட வந்துட்டு திரும்புது, செகண்ட் பிஓசி கிட்ட வந்துட்டு திரும்புது. இங்கே பிஓசி கிட்ட வரும்போது திரும்பல பாருங்கள், எம்ஏ வந்து நமக்கு இந்த ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணி கொடுத்துச்சு. திரும்ப பிஓசி பிரேக் பண்ணி போகுது. திரும்ப பாருங்கள், பிஓசி டச் பண்ணிவிட்டு போகுது. பிஓசி வந்து மேக்னெட் மாதிரி ஆப்ரேட் ஆகும் நம்ம சொல்லியிருக்கோம்ல. அப்போ டச் பண்ணதுக்கே திரும்பிடுச்சான்னு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? இந்த 9 இஎம்ஐ வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 9 இஎம்ஐக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு, மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களோட இதுக்கு பில்டு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இயர்லி ப்ரொஃபைல் வச்சுட்டு டெய்லியில் இருக்கக்கூடிய ஸ்விங் ட்ரேட்ஸை வந்து நான் இது மூலமாக எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த நீங்கள் வந்து டெய்லி பீரியட் வேணால் நான் இதில் வீக்லியில் பார்க்கணும், நான் வீக்லி ட்ரேட் தான் பண்ணுவேன், நான் வீக்கெண்டு ஒன்ஸ் வந்து பார்ப்பேன் அப்படின்னா, நீங்கள் வீக்லி வச்சுக்கிட்டு வீக்லியில் வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல வந்து டச் பண்ணி போகுது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் கிளியராக. நான் தெரியறதுக்காக ப்ரொஃபைல் ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ கிளியராக உங்களுக்கு தெரியும். ப்ரொஃபைல் வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக பிஓசி மேலே எக்ஸாக்டாக இந்த வீக்லி கேண்டில் பின் பார் போட்டிருக்கு. அப்போ இதோட ஹை பிரேக் பண்ணால் என்ட்ரியா போயிடுச்சா? அதே மாதிரி இப்போ இந்த அடுத்த பீரியட் வந்தோடனே பாருங்கள், ப்ரீவியஸ் பீரியட் லெவலில் இந்த இடத்துல பாருங்கள், வேல்யூ ஏரியா ஹையில் எக்ஸாக்டாக பின் பார் ரிஜெக்ஷன் போட்டிருக்கு. ஹை பிரேக் பண்ணால் என்ட்ரியா? மூவ் ஆயிடுச்சா? ஸோ இந்த 5 லெவல் இருந்தால் நமக்கு போதும். அதாவது ப்ரீவியஸ் பீரியட் ஹை லோவுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த இம்பேலன்ஸ் ஜோன் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அப்படி இல்லைனாலும் ப்ரீவியஸ் பீரியட் ஹை லோ எடுத்துக்கலாம். அடுத்து பிஓசி, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ. அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது, ரிஜெக்ஷன் இல்லை. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கேண்டில் இல்லை, பின்பார் மாதிரி இல்லை. அப்போ எனக்கு இங்கே கன்ஃபியூஷனாக இருக்குன்னா 9 இஎம்ஐ வச்சுருக்கோம். 9 இஎம்ஐக்கு மேலே வேல்யூ ஏரியா ஹையை பிரேக் பண்ணிடுச்சு, 9 இஎம்ஐக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஹை பிரேக் பண்ணால் அடுத்து மொமெண்டம் கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வேணால் வச்சுக்கலாம். இப்போ ப்ரொஃபைல் வந்து இயர்லி, நீங்கள் வீக்லி வச்சுக்கலாம், டெய்லி வச்சுக்கலாம், ஈவன் 15 மினிட்ஸ் கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு கேண்டில்ஸ் இருக்காது. அதனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணுங்கள், டெய்லி ப்ரொஃபைல் வச்சிங்கன்னா, அதாவது இயர்லி ப்ரொஃபைல் வச்சிங்க, இயர்லி ஹாஃப் இயர்லி வச்சிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்துட்டு டெய்லி அல்லது வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள். இயர்லி ஹாஃப் இயர்லிக்கு. குவார்ட்டர்லி அண்ட் மந்த்லி வச்சிங்கனாக்கா, டெய்லி அண்ட் ஹவர்லியில் பாருங்கள். ஓகேவா? குவார்ட்டர்லிக்கு ஹவர்லி பார்க்கலாம், மந்த்லிக்கு நீங்கள் 15 மினிட்ஸ் கூட பார்க்கலாம். ஓகேவா? அதையும் நான் ஷோ பண்ணுறேன். இப்போ நான் குவார்ட்டர்லி ப்ரொஃபைலுக்கு வரேன். குவார்ட்டர்லி ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஹவர்லி சார்ட்டில் நான் பார்க்குறேன். ஓகேவா? நான் ஹவர்லி சார்ட்டில் வந்துட்டேன் அப்படின்னாக்கா, இப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் பீரியடோட இதுதான் இங்கே வந்துட்டுருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பிஓசி வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு மேலே ஹை பிரேக் பண்ணல. ஸோ என்ட்ரி இல்லை. திரும்ப பாருங்கள், இந்த இடத்துல வந்து பிஓசி பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சு, ஹை பிரேக் பண்ணிச்சு. மூவிங் ஆவரேஜோட நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு போகிறோம். இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் எடுக்கலனாலும் புல் பேக்கு. பிஓசிக்கு மேலே ப்ரைஸ் போயிடுச்சு, புல் பேக் வந்துடுச்சு, திரும்பவும் அதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகுது. இங்கேருந்து என்ட்ரி. அடுத்து எங்கே போவோம்? அடுத்த லெவலுக்கு போவோம். வேல்யூ ஏரியா ஹையில் போய் இதாகிடுச்சு பாருங்கள். அடுத்து இங்கே வாங்க, செல்லு பிஓசி கட் பண்ணுது, ஒரே கேண்டில் வந்துடுச்சு. ஸோ அவாய்ட் பண்ணிக்கிறோம். திரும்ப இங்கே பாருங்கள், கேப் டவுன் ஆகிடுச்சு. ஹவர்லி கேண்டில்னால கேப் டவுன் உங்களுக்கு தெரியுது. வேல்யூ ஏரியா லோ கட் பண்ணுது, மூவிங் ஆவரேஜ் இருக்குது, லோ கட் பண்ண உடனே நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறோம்.
ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள் பிஓசி கிட்ட போச்சு. பிஓசி கட் பண்ணும்போது என்ட்ரி, திரும்ப பிஓசி செல் கட் பண்ணும்போது செல் டைரக்ஷன் என்ட்ரி. அடுத்து வேல்யூ ஏரியா லோ வரைக்கும் வந்துருச்சு. அதை பிரேக் பண்ணோடனே பாருங்கள் ப்ரீவியஸ் பீரியட் லோ வரைக்கும் வருது. ஸோ இதுதான், இதுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் ப்ரைஸ். இந்த ஜோன்ஸ்குள்ளே தான் ட்ராவல் ஆகும். ஜோன்ஸ்லேருந்து வெளியே போயிடுச்சுன்னா விபிஓசி இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு போயிடும். இப்போ நான் அப்படியே ப்ரொஃபைலை வந்து நான் மந்த்லி வச்சுட்டு லோ டைம் ஃப்ரேம் போய் பார்க்குறேன் பாருங்கள். ஒரு 3-4 டேஸ் ஸ்விங் ட்ரேடு கூட நீங்கள் பண்ணலாம். ப்ரொஃபைல் வந்து நான் குவார்ட்டர்லியிலேருந்து மந்த்லி ப்ரொஃபைலாக வச்சுட்டேன். பீரியாடிசிட்டி ஹவர்லியிலேருந்து 15 மினிட்ஸ் போயிட்டேன். இது எல்லாமே உங்கள் சார்ட் அவைலபிலிட்டி பொறுத்து நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம்க்கு வேணால் போகலாம். இப்போ இங்கே பாருங்கள் 15 மினிட்ஸில் போயிட்டேன்னா அழகாக 15 மினிட்ஸில் உங்களோட ட்ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரொஃபைலு மந்த்லி ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த மந்த் முடியுது அக்டோபருக்கு. இப்போ அக்டோபருக்கு முடிஞ்ச உடனே செப்டம்பர் முடிஞ்சுது, அக்டோபரில் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே என்ன நடக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரைஸு இங்கேருந்து பிஓசிக்கு போச்சு. பிஓசிலேருந்து திரும்புது. திரும்புறதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? 9 EMI கீழே ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சு லோ கட் பண்ணணும். இந்த ஸ்விங் ஹை ஸ்டாப் லாஸு ட்ரேட் வந்துருச்சு. அடுத்து திரும்ப பாருங்கள் வேல்யூ ஏரியா லோக்கு போகுது. டச் பண்ணிடுச்சு, மேலே போகல, இங்கேருந்து திரும்புது. 9 EMI கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்படியே வந்து மூவ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ கோல் இண்டியாலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸு. இதுவே ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மொமெண்டம் வந்து கொடுக்கும். இப்போ இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து வேல்யூ ஏரியா லோ டச் பண்ணிச்சு. அங்கேருந்து திரும்பும்போது பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிராஸ் ஆகிடுச்சு. மொமெண்டம் பாருங்கள் அடுத்து பிஓசிக்கு போயிடுச்சு. பிஓசி பிரேக் பண்ணிச்சு, பை சைட் போயிடுச்சு. நெக்ஸ்ட் பீரியட் வந்துருச்சு. இப்போ டிசம்பர் மந்த் வந்துருச்சு. நவம்பரோட ப்ரொஃபைலை வச்சு இங்கே லெவல்ஸ் ஃப்ளாட் ஆகிடுச்சு. ப்ரீவியஸ் பீரியட் ஹையில் ரிஜெக்ட் ஆச்சு. திரும்பின உடனே வந்துட்டு வேல்யூ ஏரியா ஹையை கட் பண்ணி கீழே வருது. கேண்டில் க்ளோஸ் ஆகுது. கட் பண்ணவே பாருங்கள் பிஓசி வந்து டச் பண்ணிடுச்சு. பிஓசிலேருந்து பை திரும்புது. க்ளோஸ் வச்சது எடுத்தோம். நேராக போய் பாருங்கள் வேல்யூ ஏரியா ஹையில் டார்கெட் ஆகிடுச்சு. திரும்ப இங்கே இருந்தது பாருங்கள் வேல்யூ ஏரியா ஹையில் போய் டார்கெட் ஆகிடுச்சு. வேல்யூ ஏரியா ஹையிலேருந்து திரும்பினது பாருங்கள் செல் க்ளோஸு கீழே வந்தது. பிஓசி வரைக்கும் வந்தது. பிஓசி பிரேக் பண்ணிச்சு கீழே வந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் 2 டேஸ் 3 டேஸ் ஸ்விங்கெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த இதை வச்சு பண்ணிக்கலாம். மந்த்லி அண்டு 15 மினிட்ஸ் காம்பினேஷனில். இதுவே வந்து நீங்கள் 5 மினிட்ஸில் கூட பார்க்கலாம். 5 மினிட்ஸ் போகிறோம் அப்படின்னாக்கா நான் வேறு ஏதாவது ஸ்டாக் போகிறேன். அதானி போர்ட்ஸு ஓகே, இதுவுமே ஓரளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க்கில் நான் 5 மினிட்ஸ் போயிட்டேன். ப்ரொஃபைல் வந்து மந்த்லி ப்ரொஃபைல் வேண்டாம், நம்ம வீக்லி ப்ரொஃபைல் போயிடலாம். வீக்லி அண்ட் 5 மினிட்ஸு. ஸோ இன்ட்ராடேக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணுற மாதிரி வீக்லி அண்ட் 5 மினிட்ஸ் ப்ரொஃபைல் வச்சு கூட நம்ம பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த கரண்ட் பீரியட்லேயே பாருங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து இதாகிருக்கு பாருங்கள். இந்த பீரியட் முடிஞ்சிருச்சு. 15ஆம் தேதி கரண்ட் வீக் ஓப்பன் ஆகிருக்கு. மண்டே அன்னைக்கு பாருங்க கரெக்டாக ப்ரீவியஸ் வேல்யூ ஏரியா ஹையில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு தான் பை போயிருக்கு. இந்த இடத்துல எக்ஸாக்டாக கேண்டில் பேட்டர்ன் படி எடுக்காமல் நம்ம இந்த இடத்துல 9 EMI கிராஸ் ஆனவொடனே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம மூவ் ஆகிடுச்சு. இது வந்து கரண்ட் பீரியடோட சிங்கிள் பிரிண்ட். இது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ப்ரீவியஸ் பீரியடோட தான் யூஸ் பண்ணுவோம். இது கரண்ட் பீரியட். இது நம்ம ப்ரீவியஸ் பீரியட் ஹை கிட்ட போகும்போது நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அல்லது ஒரு டார்கெட் வந்துடுச்சு மூவிங் ஆகிறத லோ கட் பண்ணும்போது நம்ம எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துடலாம். வேறு அடுத்து இதுக்கு முன்னாடி இதில் பாருங்கள் கரெக்டாக இங்கே பாருங்கள் வேல்யூ ஏரியா ஹைக்கு வந்துச்சு. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் பிரேக் அவுட் ட்ரேடு போயிட்டு பிஓசி இது ப்ரீவியஸ் பீரியட் ஹை வரைக்கும் போச்சு. அடுத்து இங்கே வந்து வேல்யூ ஏரியா ஹை டச் பண்ணிச்சு. கேண்டில் திரும்புது. திரும்ப பாருங்கள் ப்ரீவியஸ் பீரியட் ஹை வரைக்கும் போச்சு. இங்கே பாருங்கள் வேல்யூ ஏரியா ஹைலேருந்து செல் திரும்பும் போதும் பாருங்கள் உங்களுக்கு மொமெண்டம் பாருங்கள். பிஓசிலேருந்து பை வேல்யூ ஏரியா ஹைக்கு போச்சு. வேல்யூ ஏரியா ஹைலேருந்து செல் பிஓசி வரைக்கும் வந்துச்சு. மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். லெவலை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு திரும்பிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம 9 EMI வச்சுருக்கோம். இங்கே 9 EMI தான் வைக்கணுன்ட்டு இல்லை. நான் சிம்பிளாக 9 EMI கொடுத்துருக்கேன். உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுறது என்னவோ அந்த EMI கூட நீங்கள் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்துட்டோம். எங்கேருந்து பார்த்துட்டு வரோம். கான்செப்ட் எல்லாமே சேம் தான். ப்ரீவியஸ் 9 வீடியோலேயே கான்செப்டை பார்த்துட்டோம். யூசேஜ் தான் இதில் மாறுது. ஸோ இயர்லி ப்ரொஃபைல் பார்த்தோம். இயர்லி ப்ரொஃபைலுக்கு வந்து நம்ம அதோட லெவல்ஸை எப்படி வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அடுத்து ஹாஃப் இயர்லிக்கும் டெய்லி டைம் ஃப்ரேம். குவார்ட்டர்லி வரும்போது ஹவர்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். மந்த்லி அண்ட் வீக்லி மந்த்லி வரும்போது 15 மினிட்ஸ், வீக்லி வரும்போது 5 மினிட்ஸ். டெய்லி ப்ரொஃபைல் நம்ம ஆல்ரெடி 5 மினிட்ஸில் பார்த்துருக்கோம். அதை நீங்கள் 1 மினிட்ல கூட இந்த 9 EMI கூட கம்பைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபைலை வச்சு நம்ம வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ண முடியுமானா அதுவுமே பண்ண முடியும். இப்போ நான் லெவல்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரொஃபைல் மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள். அதுலேயுமே கன்சல்டேஷன் ப்ரொஃபைல் வர இடத்துல நீங்கள் வந்து அழகாக வந்துட்டு உங்களால் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ப்ரொஃபைல் மட்டும் வச்சுட்டேன். வேறு எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? ஃபுட் பிரிண்ட் ஜோன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து ஃபுட் பிரிண்ட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். 9 EMI ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெய்லி டைம் ஃப்ரேம் போயிட்டேன். நம்ம இங்கே ப்ரொஃபைல் என்ன வைக்கணும், இயர்லி வைக்கணும். டெய்லி டைம் ஃப்ரேம் தான். இயர்லி வச்சுட்டேன். ஓகே. இப்போ நம்ம ப்ரொஃபைலை பார்க்குறோம். இங்கே நீங்கள் ஜூம் பண்ணி வைங்க. எந்த பீரியடில் வந்து உங்களுக்கு டி ப்ரொஃபைல் இருக்குதுன்னு பாருங்கள். கிளியராக பாருங்கள். இந்த வருஷம் வந்து டி ப்ரொஃபைல். ஓகேவா?
அதுக்கு அடுத்த வருஷம் அதோட வேல்யூ ஏரியா லோவில் வந்து டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் லெவல்ஸும் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. லெவல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி தான் போயிருக்கும். ப்ரீவியஸ் பீரியட் வேல்யூ ஏரியா ஹை இது எல்லாமே ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் கரெக்டாக எங்கே வந்து இதாகிருக்கு பாருங்கள். நம்ம சொன்னீங்களா இது டி ப்ரொஃபைலு வேல்யூ ஏரியா லோவில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு போயிடுச்சு. திரும்ப வேல்யூ ஏரியா லோவில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு போயிடுச்சு. அடுத்த வருஷம் என்ன ஆகுது பாருங்கள். வேல்யூ ஏரியா ஹையில் ரிஜெக்ட் ஆகிட்டு போகுது. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆகுது பாருங்கள். வேல்யூ ஏரியா ஹை கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு போகுது. நெக்ஸ்ட் இயர் என்ன போகுது பாருங்கள். ப்ரீவியஸ் பீரியடோட வேல்யூ ஏரியா ஹை கிட்ட வருது. இது இல்லைனா கூட நம்ம இங்கே பாருங்கள் வேல்யூ ஏரியா லோவில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு போகுது. இந்த இடத்துல வந்து அதே தான் நம்மளோட 9 பீரியட் ஆன் பண்ணிங்கன்னா கிளியராக காட்டிடும். ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகுது, திரும்ப ரிவர்ஸ் ஆகுது, என்ட்ரி, திரும்ப இங்கே வந்து டெஸ்ட் ஆகுது, என்ட்ரி. கிளியராக உங்களுக்கு இதை வச்சுட்டே ப்ரொஃபைல் வச்சு நம்ம டி ப்ரொஃபைல் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த லெவல்ஸ் படியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டாக் செலெக்ஷன் கூட இந்த டி ப்ரொஃபைல் படி நம்ம பண்ணிக்கலாம். நான் திரும்ப எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் டி ப்ரொஃபைல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் ரேலி ஆனதை மட்டும் பார்க்கலாம். நீங்கள் இதில் கூட ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு இயருக்கு நம்ம என்ன ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் டி ப்ரொஃபைலை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த இடத்துல டி ப்ரொஃபைல் இருக்குது பாருங்கள். இந்த வருஷம் டி ப்ரொஃபைலா, அடுத்த வருஷம் என்ன ஆயிருக்கு பாருங்கள், ரேலி ஆயிருக்கா. ஸோ இப்படியும் நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம். எந்த ஸ்டாக்லாம் இப்போ டி ப்ரொஃபைலில் இருக்குது, அடுத்த பீரியடில் அது ரேலி ஆகும். பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டி ப்ரொஃபைலு அடுத்த பீரியடில் பாருங்கள் ரேலி ஆயிடுச்சு. அப்படியே கண்டினியூ ஆகி அது போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே ரேண்டமாக தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். எதுவுமே வந்து நம்ம இது பண்ணல. இங்கே பாருங்கள் 2022 எட்டர்னல் ஜொமேட்டோ வந்து டி ப்ரொஃபைலு. அடுத்து பாருங்கள் நம்மளோட லெவல்ஸில் வந்து ரீடெஸ்ட் ஆகி தான் இங்கே போயிருக்கும். நான் லெவல்ஸே இங்கே பிளாட் பண்ணல. நான் இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள் கிளியராக உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல வந்து சிங்கிள் பிரிண்ட் ஏரியாவும் வச்சு பார்ப்போம். பிபிஓசி ஃபுட் பிரிண்ட் ஜோன் பாருங்கள் எங்கே வந்துருக்கு பாருங்கள். ஃபுட் பிரிண்ட் இங்கே ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குது. இந்த ஃபுட் பிரிண்ட்டில் தான் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு போகுது. ப்ரீவியஸ் பீரியட் ஃபுட் பிரிண்ட்டும் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். இப்போ நான் என்ன யூஸ் பண்ணுறேங்கிறது பாருங்கள். நான் ப்ரொஃபைல் டைப்பு இதெல்லாம் பார்க்குறது இல்லை. இந்த லெவல்ஸும் நான் அதிகம் பார்க்குறது இல்லை. யூஸ் பண்ணுவேன். பட் மேஜராக நான் யூஸ் பண்ணுறது இந்த சிங்கிள் பிரிண்ட் தான். நான் மற்றது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரீவியஸ் பீரியடையும் இதை மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் அந்த இடத்துல வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு தான் போயிருக்கு. இப்போ இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்குது. இந்த ஜோனுக்கு ப்ரைஸ் வந்துட்டு தான் போயிருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து அந்தந்த பீரியடில் வராது. ப்ரீவியஸ் பீரியட் அதாவது 2024ல ஃபார்ம் ஆனதை 2025ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்தோடனே பாருங்கள் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இது ப்ரொஃபைலையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். கிளியராக தெரியறதுக்காக. பிபிஓசி வேணாம், ப்ரொஃபைலும் வேண்டாம். இப்போ நம்ம எதை மட்டும் வச்சுருக்கோம், ஃபுட் பிரிண்ட் ஜோன் மட்டும் வச்சுருக்கோம். ஸோ இதை மட்டும் வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலும் கிளியராக உங்களுக்கு அடுத்தடுத்த வருஷத்தில் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து கிளியராக ஒர்க் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்குது. இது முடிஞ்சிருச்சு 2025ல் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ரிஜெக்ஷன் எல்லாமே இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரீம் பாட்டம் லெவல் உங்களுக்கு எதுவாக இருக்குன்னா இந்த இடம் தான் இருக்கும். இங்கே வந்தோடனே நம்மளோட ரிவர்சல் இண்டிகேட்டரை ஆட் பண்ணி நம்ம வந்து கிளியராக டெசிஷன் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இதில் வந்து எங்கேயுமே ப்ரீவியஸ் பீரியடில் வந்து ரிஜெக்ட் ஆகலை. இதில் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸ் பீரியடில் ஒரு ஃபுட் பிரிண்ட் ஜோன் இருக்குது, சிங்கிள் பிரிண்ட் ஏரியா இருக்குது. இந்த இடத்துல அடுத்த வருஷம் 2025ல் எங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கே தான் ரிஜெக்ட் ஆகும். ஸோ நான் எப்பயுமே இந்த வேல்யூ பையிங் கான்செப்ட்டில் பாட்டமில் வந்து எடுக்கும்போது நான் சில கேன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த சிங்கிள் பிரிண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதாவது இயர்லி சிங்கிள் பிரிண்ட். இயர்லி சிங்கிள் பிரிண்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணி இப்போ பாருங்கள் இந்த இடத்துல சிங்கிள் பிரிண்ட் இருக்குது. மார்க்கெட் இவ்வளோ தூரம் ரேலி ஆயிருக்கு. ஆனால் இந்த ஜோனில் தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பாருங்கள் எத்தனை டைம் எடுத்திருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 வரிசையாக சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல. இப்போ இந்த இடம் வந்து என்னென்னா இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து லெஃப்ட் ஓவர் ஆர்டர்ஸ் வச்ச மாதிரி கணக்கு. ஸோ அப்போ இங்கே வரும்போது நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த சிங்கிள் பிரிண்ட்டை பாருங்கள். ப்ரீவியஸ் பீரியட் ஜோன் இங்கே இருக்குது. எக்ஸாக்டாக வந்து அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு போகுது பாருங்கள். இந்த ஜோனுக்கிட்ட தான் இங்கே ரிஜெக்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு. அப்போ இந்த சிங்கிள் பிரிண்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும் பாட்டமில் ஃபிஷ் பண்ணுறதுக்கு. பாருங்கள் இந்த சிங்கிள் பிரிண்ட் இருக்கா, இந்த ஜோனில் இருக்குது, ரியாக்ட் ஆகிருக்கு. இப்போ திரும்ப மாசார்னா திரும்பும் எது திரும்பும் 9 EMA வச்சிங்கன்னா திரும்பிடும். அவ்வளோதான். இங்கேருந்து எடுத்துக்கிறோம், இங்கே போய்ட்டு எக்ஸிட் ஆகிக்கிறோம். சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், 9 EMA வந்து உங்களோட டெசிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறீங்க. ப்ரொஃபைலில் நம்ம இயர்லி ப்ரொஃபைலில் டெய்லி டைம் ஃப்ரேம், கேண்டில் டெய்லி டைம் ஃப்ரேம், ப்ரொஃபைல் இயர்லி யூஸ் பண்ணலாம், ஆஃப் இயர்லி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து குவார்ட்டர்லிக்கு வந்து ஹவர்லி யூஸ் பண்ணலாம், டெய்லியும் யூஸ் பண்ணலாம். மந்த்லிக்கு வந்து 15 மினிட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். வீக்லிக்கு வந்து 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம். டெய்லிக்கு 5 மினிட்ஸ் அண்ட் 1 மினிட் யூஸ் பண்ணலாம்.
லெவல்ஸ் எல்லாமே சேம். இதில ஹை அக்யூரசி வந்து இன்வெஸ்டிங் யூஸ் பண்ணும்போது பாட்டம் ஃபிஷ் பண்ணுறதுக்கு, பாட்டம் ரிவர்சல் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இயர்லி ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய ஃபுட் பிரிண்ட் ஒர்க் ஆகும். அப்புறம் ஒரு லெவல் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் புல் பேக் வேணும்னா சேம். நான் இப்போ ஃபுட் பிரிண்ட் ஆஃப் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆன் பண்றேன். 9 இஎம்ஏ ஆன் பண்றேன். இப்ப கிளியரா பாருங்க. இத மட்டும் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இது சரியா கிளியரா தெரியலனா, இந்த விஷுவல் ஆர்டர வந்து ஆன் பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க. இந்த இடத்துல இம்பேலன்ஸோட பிரைஸ் கிராஸ் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் எடுக்கலனாலும் இம்பேலன்ஸ் ஜோன்ல ரீடெஸ்ட் ஆகும்போது என்ட்ரி எடுத்துட்டு நம்ம போயிரலாம். நான் காட்டுற எல்லா ஸ்டாக்குமே நான் ரேண்டமா தான் காட்டிட்டு இருக்கேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க இம்பேலன்ஸோட பிரைஸ் கிராஸ் ஆயிடுச்சு. திரும்ப எங்க வரும்? இம்பேலன்ஸ் ஜோனுக்கு வரும். இம்பேலன்ஸ் ஜோனுக்கு ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம், திரும்ப கிராஸ் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த மாரி நீங்க பண்ணிக்கலாம். இப்ப இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இம்பேலன்ஸ் இங்க முடிஞ்சிருச்சு. திரும்ப எங்க வரும்? இந்த ஜோனுக்கு பிரைஸ் வரும். இங்க வந்து தொட்டுதுங்களா? தொட்டதுக்கப்புறம் திரும்ப திரும்பும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். திரும்ப அடுத்து இங்க ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆச்சு. அப்ப இந்த இம்பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய கேப், ஃபேர் வேல்யூ கேப்புக்கு பிரைஸ் வரும். புல் பேக் ஆகி இங்க வந்ததுங்களா? வந்ததுக்கப்புறம் திரும்ப சேம் சைட் போகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்படி இம்பேலன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டையுமே நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இன்ட்ராடே வால்யூம் ப்ரொஃபைல் ஸ்ட்ராட்டஜிஸும், எலைட் வால்யூம் ப்ரொஃபைலுக்கான அந்த வீடியோவும் நான் குடுத்துட்டேன். ஆப்ஷன் ஸ்கேல்பர் பிரீமியம் லைஃப் டைம் எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் இந்த எலைட் வால்யூம் ப்ரொஃபைல் வரும். இன்வைட் ஒன்லி ஆக்சஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க லைஃப் டைம் எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம குடுத்துருவோம். இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த அக்சஸ் வந்து ஆல்ரெடி எனேபிள் ஆயிருக்கும். உங்களோட இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த 10 வீடியோவையும் நீங்க திரும்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 9 வீடியோல கான்செப்ட் எல்லாம் குடுத்துட்டேன். 10வது வீடியோல எலைட் வால்யூம் ப்ரொஃபைல எப்படி நம்ம மல்டி டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணலாங்கிறதையும் நான் ஷோ பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதே மாரி இந்த ஸ்பார்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மொமெண்டம் இன்வெஸ்டிங் பத்தி, அது இல்லாம இன்வெஸ்டிங்க்குள்ள முக்கியமான நல்லா இப்ப எப்படி நம்ம வந்து வால்யூம் ப்ரொஃபைல்ல இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்றோமோ, அந்த மாரி ஸ்விங் ட்ரேடர் இன்வெஸ்டிங்ல எதெல்லாம் ஒர்க் ஆகுமோ, அதுக்கு என்ன முக்கியமான கான்செப்ட் வேணுமோ, அது மட்டும் இந்த ஸ்பார்க்ஸ்ல வரும். இந்த சீரிஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்தரா வந்துட்டு நானு டெய்லி வீடியோலயே வந்துட்டு மல்டிபிள் இண்டெக்ஸோட லெவல்ஸும் அண்டு அன்னன்னைக்கு முக்கியமான ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸையும் நான் வந்து கவர் பண்ற மாரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ, அதையும் நான் வந்து கவர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ தட் டெய்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த எலைட் வால்யூம் ப்ரொஃபைல நல்லா அனலைஸ் பண்ணுங்க. நான் எப்பயும் சொல்ற மாரி தான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிய நீங்களே பில்ட் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் இதில எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா, கான்செப்ட் எல்லாமே சேம் தான். பிஓசி பிரேக் பண்றது, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ பிரேக் பண்றது, சிங்கிள் பிரிண்ட், இம்பேலன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி இன்ட்ராடேல எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இதில என்ன அட்வான்டேஜ்னா மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இன்வெஸ்டிங் ஜர்னில இருந்து இன்ட்ராடே வரைக்குமே எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் இந்த இது யூஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எல்லாமே இந்த லெவல்குள்ள மாறி மாறி தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு மார்க்கெட். அத வந்து நீங்க எஃபிஷியன்ட்டா நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணிட்டு, பேக் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பத்தின, சர்வீஸ் பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் குடுப்பாங்க. நம்மளோட கோர்சஸ் எல்லாமே ஒரு கஸ்டம் இண்டிகேட்டரோட தான் நம்ம குடுக்குறோம். அந்த இண்டிகேட்டருக்கான டெமோவும் நம்ம குடுத்துடுறோம். நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா போதும். நம்மளோட ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் வேணும்னாலும் இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு குடுப்பாங்க. இணைப்பது முடியும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.